ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய அடுத்த நிலையை சொல்கிறதுக்கு நான் வந்துட்டேன். இப்போ நான் என் வீட்டிலேருந்து தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது நான் ஏறி வர ஸ்டெப்ஸு. இப்போது என்னோடய நெக்ஸ்ட் மீட்டிங் எப்போன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எப்போன்னா, அந்த சீட்டை எடுத்து தர மாட்டேன்னு சொன்னதும் என்னோடய ஆஃபீஸில் இன்னொரு அக்கா ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். அவங்க ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுற அக்கா. அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். அவங்க எடுத்து தந்தாங்கன்னா தரலாம், இல்லைன்னா தர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது எனக்கு ஞாபகம் கிடையாது, நான் என்னோடய மொபைல் நம்பர்லாம் கொடுத்தது கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மொபைல் நம்பர் எனக்கு கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த தெரியாது. இப்போது அந்த பர்சன் அந்த வார்த்தை சொன்னதும் நான் அட்ரஸை தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் நான் அங்கே தான் வெயிட் பண்ணுவேன். திரும்ப என்னை பார்க்குறதுக்கு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சீட்டை எடுத்துற முடியுமான்ட்டு. ஆனால் அந்த சீட்டை என்னால் எடுத்துற முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போது அந்த ஹேண்டிகிராஃப்ட் அக்காட்ட போய் அவங்க சொல்கிறாங்க, என்னோடய மொபைல் நம்பர் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய மொபைல் நம்பரை கொடுத்ததா எனக்கும் ஞாபகம் இல்லை. அவங்க கொடுத்து தான் உங்ககிட்ட கேட்க சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கேட்க சொன்னாங்கன்னு சொல்லவும் திடீர்னு அந்த சீட்டை எடுத்துற மாட்டேன்னு சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது நான் பஸ் இறங்கி போகிறது எப்பயாவது எந்திரிச்சு வந்து பார்ப்பாங்க. பிளாக் கலர் கோட்டு போட்டு முகம்லாம் தாடி இப்படியே அந்த இடத்துல இருப்பாங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். ஆனால் பார்த்து ஃபஸ்ட்டு வாட்டி நான் பயந்தேன். அப்புறமா திரும்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து என்னோடய அட்ரஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. எடுத்துற மாட்டேங்கவும் நானும் அந்த அக்காவும் சாப்பிட போகும்போது வரும்போது அப்போல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள் பார்ப்போம் சிரிப்போம் போயிடுவோம். ஏன்னா உள்ளுக்குள்ளே எனக்கு பல ரணங்கள் இருந்தது. ஏன்னா நான் என்னோடய டிவோர்ஸ் ஆன லைஃபு, என்னோடய பொண்ணு, என் அம்மா வீட்டில் நான் பாரமாக இருந்தது, இப்படின்னு பல லைஃப்பை நான் யோசித்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போது மனசுக்குள்ளே அழுவேன், அந்த கணத்தை இறக்கி வைக்க இடம் தேடுவேன். இப்படி ரொம்ப பயமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் வந்து அந்த அக்கா கிட்ட வந்து சீட்டை கேட்டிருக்காங்க, தரலன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு வாட்டி இப்படியே 1 மாதம் போயிடுச்சு, மறந்தாச்சு, முடிஞ்சிடுச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் வருது. அப்போல்லாம் பட்டன் செல் தான். ஃபோன் வருது. ஃபஸ்ட்டு சாதா மெசேஜ் வந்தது. ஹாய் ஹலோ ஐ எம் பிரகாஷ்னு. என்னடா இது இப்படி மெசேஜ் வருதே அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஜென்னிவலாக இருந்தது அந்த நேம், ஸ்டைலாக பேசும்போது கேட்கும்போது. அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், சரி அப்படின்னு அந்த மெசேஜை பார்த்துட்டு வச்சுட்டேன். அப்புறம் திரும்ப வரல. உடனே ஒரு கால் வந்தது. ஏன்னா ஞாபகம் இல்லைங்களாங்க, நான் தாங்க, உங்களுக்கு ஃபோன் நம்பர் எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்கும்போது இவங்க வந்து நான் நீங்கள் வேலை செய்கிற அக்காட்ட வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யார் உங்களுக்கு கொடுத்தா என்ன ஏதுன்னு கேட்கும்போது நான் அந்த அக்காட்ட போய் கேட்டேன். எனக்கு தெரியலையேங்கிறாங்க, நான் கொடுக்கலையேங்கிறாங்க. அப்புறம் எப்படின்னு தெரியல. அப்புறம் சாப்பிட வரும்போதும் போகும்போதும் கிண்டல் பண்ணாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பித்தாளை பாத்திரம் அடகு வைக்க ஒரு